இன்னைக்கு இயேசுவுக்கு நேர்ந்த இரண்டாவது சோதனையை பற்றி சிந்தித்து பார்ப்போம். வார்த்தை. ஒரு நாளைக்கு சராசரியா நம்ம 16,000 வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி சிந்திப்போம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் வாழ்வு அழிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்குதா, இல்லைனா வாழ்வை அழிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்குதா? இரண்டாம் சோதனையில அலகை இயேசுவை எருசலேம் நகரத்திற்கு கூட்டிச் சென்று கோவிலின் மேல் வைத்து, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், ஏனெனில் வானதூதர்களும் கால் இடராதபடி தாங்கிக் கொள்வர் அப்படின்ற திருப்பாடல் வசனத்தை அழகா இயேசு கிட்ட சொல்லுச்சு. உடனே இயேசு இறைவனை சோதிக்காதே அப்படின்ற இறை வார்த்தையின் மூலமாக அலகையை வெல்கிறார். நாம் நம்முடைய வார்த்தைகளின் பயன்பாட்டை பற்றி கவனமாயிருப்போம். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆற்றல் இருக்கிறது. வார்த்தையால் ஒருவரை வளர்க்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். தேவையற்ற வார்த்தைகளை குறைத்து, வார்த்தை போர்களை குறைத்து வாழ்வளிப்பவர்களாக மாறுவோம். இன்சொற்கள் தேன்கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை.